அடிச்சுட்டே இருக்கானுங்களே சோசியல் மீடியா எடுத்தாலே சயின்ஸ் பேஸ்ட் லிஃப்டர்ஸ், என்ஹான்ஸ் லிஃப்டர்ஸ், பாடி பில்டர்ஸ். இந்த தமிழ் ஃபிட்னஸ் கம்யூனிட்டிலுமே நான் 2-3 வீடியோ இப்போ ஆஃப்லேட் நான் பார்த்தேன். நான் எப்பயாவது இன்ஸ்டாகிராம் பார்க்கச்சு லைக் யாராவது இன்னொருத்தர் பத்தி ஏதாவது ஒன்று போட்டுட்டே இருக்கோம். ஜெஃப் நிப்பாடுக்கு நடந்தது வந்து ஒரு 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 பாடி பில்டர், பிக் டூட். இப்போ அவனை அடிச்சா ஏன்னா அவன் வந்து அவனை பத்தி ஒரு வீடியோ ஒரு போட்டு எல்லாமே இப்போ கிளிக் பைட்டுக்காக வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் வந்து இப்போ நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து டெப்த்தாக உட்காந்து பேசினாலுமே கிளிக் பைட் என்னங்கிறது தான் பார்க்க போறாங்க. ஸோ கிளிக் பைட்காக எல்லாரும் வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால என்ன பண்றாங்க, இந்த ஹுக்குக்கு இதுதான் கண்டென்ட்னு வந்துட்டாங்க. கண்டென்ட் வச்சு ஹுக் பண்றதுல ஹுக்கை வச்சு கண்டென்ட் பண்றதுனால வர இஷ்யூ. ஹாய், ஸோ ரொம்ப நாள் கேட்ச ஒரு பாட்காஸ்ட் அண்ட் ஐ திங்க் ஒரு 2 மாசம் ஆச்சு நான் இந்த வீடியோஸும் போட்டு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ரீசன். நான் நடுவில் ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரீல் ஒன்று போட்டிருந்தேன். ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று நடத்த போறேன், நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க அது என்னன்னு சொல்லி. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ஆப்வியஸா எல்லாமே பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். பட் இப்போதைக்கு அந்த ப்ராஜெக்ட் என்ன நீங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். புதுசா ஒரு குரூப் ட்ரைனிங் ஜிம் வந்து நுங்கம்பாக்கத்துல திறக்கிறோம், 88ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால தான் என்னால இந்த வீடியோஸும் போட முடியல. 1.5 மாசத்துல முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்டுக்கு கிட்டத்தட்ட 3.5 மாசம் வரைக்கும் இழுத்துருச்சு. நடுவில் நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகள், கன்ஃபியூஷன். அதை பத்தி கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ பண்ணலாம். 88 ரெடி ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 5% ஒர்க் இன்னும் பெண்டிங் இருக்கு. லைட்டிங் ஒர்க் இன்னும் பெண்டிங் இருக்கு. அது பெண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஜிம்ல உட்காந்து நம்ம ஃபுல்லா பேசலாம். அது எப்படி உருவாச்சு, எதனால நம்ம பண்ணோம், என்ன ஏதுன்னு ஒரு சின்ன அப்டேட். ஏன்னா இவ்வளவு நாள் வீடியோஸ் போடலைங்கிறதுக்கு தான் இது. ஸோ ரொம்ப நாளா நீங்க எப்பவுமே கேட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணலாம்னு இருக்கோம். மோகனோட டாபிக் வந்து டேட் ஆயிட்டீங்க, அதனால கூட நிறைய டைம் அதுல போச்சு. அது சொல்ல மாட்டேன்றீங்களே. அது மெயின் ரீசன் டேட் ஆகி நம்ம வீடியோஸ் போட்டுன்னு தான் இருந்தோம். ஆமா, ஆனா அதுக்கப்புறம் இப்போ ஃபுல் டைம் டேட் ஆகி இப்போ நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் சொல்லலாம். எல்லாம் அந்த ஒர்க் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல எங்க நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட தூங்க வச்சு தானே வந்தேன். சோ எப்படி போகுது as a dad life? டேட் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. 4 மாசம் தான் ஆகுது. லைக் பெருசா எனக்கு எதுவும் டிஃபரன்ஸ் தெரியல. பட் ஆனா லைக் ஐம் என்ஜாயிங் தி ப்ராசஸ். ஆப்வியஸா என்னோட ப்ரையாரிட்டிஸ் ஹவ் சேஞ்ச். முன்னாடி வந்து என் பாடி பில்டிங், என் சாப்பாடு, என்னோட ஃபுட் எல்லாமே பேஸ்ட் ஆன் மீ இருந்தது. இப்ப அந்த ப்ரையாரிட்டிஸ் தான் மாறி இப்ப பேஸ்ட் ஆன் ஜூனியர் மாறிடுச்சு. ஸோ அவன் எந்திரிக்க டைம், அவன் தூங்குற டைம். ஸோ ப்ரையாரிட்டிஸ் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. ஸோ அது லைக் ஐம் என்ஜாயிங். அந்த ப்ராசஸ்மே எனக்கு பிடிச்சிருக்கு. லைக் when you see him smile and everything, அந்த தெரியாது. சம்டைம்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். இட்ஸ் நாட் லைக் எவ்ரி டைம் வந்து எல்லாமே ஜாலியா இருக்கும் இல்ல. சம்டைம்ஸ் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா தான் இருக்கும். பட் ஆனா இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹவ் ஹி க்ரோஸ் அப் அண்ட் எவ்ரிதிங். அண்ட் நானும் அந்த புது ரோல் வந்து கத்துட்டு இருக்கேன். Transition of gym dad to actual dad. ஆமா. சோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிரான்சிஷன் நானும் கத்துட்டு இருக்கேன். சோ ஐ திங்க் அவன் வளர்ச்சி நானும் அவங்க கூட சேர்ந்து கத்துன்னு வளருவேன்னு நினைக்கிறேன் as a dad. So it's a process தானே. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி பண்ண வேண்டியதுதான். நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. சோ இப்போ இன்னைக்கு டாபிக் என்ன பேசுவோம்? எல்லாரும் அடிச்சுட்டே இருக்கானுங்களே சோசியல் மீடியா எடுத்தாலே சயின்ஸ் பேஸ்ட் லிஃப்டர்ஸ், என்ஹான்ஸ் லிஃப்டர்ஸ், பாடி பில்டர்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் பெரிய டிஸ்டிங்ஷன் இருக்கா இல்லையா? இல்ல எதனால இவங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஏன் இவ்வளவு தூரம் சண்டை போட்டுக்கிறாங்கிறதுதான் பத்தி சின்னதா ஒரு பேசலான்னு. ஏன்னா நம்ம இந்த தமிழ் ஃபிட்னஸ் கம்யூனிட்டிலுமே நான் 2-3 வீடியோ இப்போ ஆஃப்லேட் நான் பார்த்தேன். நான் எப்பயாவது இன்ஸ்டாகிராம் பார்க்கச்சு லைக் யாராவது இன்னொருத்தர் பத்தி ஏதாவது ஒன்று போட்டுட்டே இருக்கோம். நானுமே நம்மளுமே ஒரு 2-3 வீடியோ நம்மளுமே அது மாதிரி போட்டிருக்கோம். நம்மளுமே வந்து டீபங்க் பண்ணி நம்மளுமே 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அது போடுறோம், ஆனால் அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும், அண்ட் அவ்வளோ மேஜர் டிஸ்டிங்ஷன் இருக்கா பிட்வீன் சயின்ஸ் பேஸ்ட் லிஃப்டர்ஸ் அண்ட் வந்து பாடி பில்டர்ஸ்ங்கிறது தான் பார்க்கணும். பிகாஸ் பாடி பில்டிங் எடுத்தாலே லாட் ஆஃப் சயின்ஸ் பிஹைண்ட் இட். சயின்ஸ் இல்லாம பாடி பில்டிங்குமே பண்ண முடியாது. பட் ஆனா அது ஏன் வந்து இப்போ வெஸ்டர்ன்லயுமே எடுத்தாலும் இப்போ ஜெஃப் நிப்பாடுக்கு நடந்தது வந்து ஒரு ஒரு பாடி பில்டர், பிக் டூட். இப்போ அவனை அடிச்சா ஏன்னா அவன் வந்து அவனை பத்தி ஒரு வீடியோ கிரெக் டூசர் போட்டா ஒரு 10 வீடியோ போட்டுருவான். ஒரு வீடியோ போட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஒரு கிரெக் டூசர் கத்துக்கணும். ஒரே டாபிக் எடுத்து இப்படி 10 வீடியோ போடணும். அதுவும் 10 வீடியோல ஒரே விஷயத்தான் சொல்லுவோம், ஆனா வேற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஆர்ட்டை கத்துக்கணும். நம்மளுமே அப்பதான் டாபிக் விட்டு so many years வீடியோ போடுறான். So he knows the டெய்லி ஒரு வீடியோ போடணும்னா அப்படிதான் போட்டாங்க. மைக் வான்விக் தமிழ் ஃபிட்னஸ் இருந்து ஆரம்பிக்கலாமா இல்ல மேற்கு நம்பர்? மேற்கு நம்பர்ல இருந்து ஆரம்பிப்போம். அங்கதானே பயங்கரமா ஒண்ணு போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. சோ என்ன இருக்கு, ஜெஃப் நிப்பாட், மைக் வான்விக்
ஜெஃப் நிப்பாடும் 2 பேரும் ஒரே இது ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மைக் வான்விக் அந்த மாதிரி கான்ஸ்டன்டா அதனால கண்டென்ட் போடுறாரு. லைக் ஜெஃப் இது பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணி டைரக்ட் அண்ட் இன்டைரக்டடா இந்த மாதிரி அவரோட யூடியூப்ல கண்டென்ட் போட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ஜெஃப் வந்து ஒரு ரியாக்ஷன் வீடியோ போடுறாரு, ஒரு ஷார்ட் ஃபார்ம் ரீல் போடுறாரு. இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்ட். அவர் வந்து என்ன ரீல் போட்டிருப்பாருன்னா, இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்ட் லிஃப்டர்ஸ்லாம் யாருமே எதுவுமே பெருசா அச்சீவே பண்ண மாட்டேன்றீங்க, எல்லாரும் அது சும்மா பேசிட்டு தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் வீடியோ போட்டிருக்காரு. அது ஜெஃப் வந்து இந்த மாதிரி நான் வந்து நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணிருக்கேன் அச்சீவ்மெண்ட்ஸ் காமிச்சு இது பண்ணாங்க. You remain so mediocre, yet you know so much. I know I don't need to respond to this, but since he asked, using science-based training, I won Natural Bodybuilding Nationals. I earned my pro card on the most competitive stage in the World Natural Bodybuilding Federation. I placed second in my first bodybuilding pro show, and while doing this, I set the Canadian record on the bench press, and I set a provincial record on the... அந்த பார்த்துட்டு அவங்க ஜிம்ல திருப்பி நெக்ஸ்ட் டே வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு ஜெஃப் நிப்பாட் அவரோட யூடியூப்க்கு. இருக்கும் அப்போ வந்து மைக் வந்து அப்ரோச் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் கம்மியா பேசுனா சத்தியமா அவன் கட் பண்ணிச்சு, வாய்ஸும் கட் ஆயிடும். அப்படியா? 100% கம்மியா பேசுறேன் நானு, ரொம்ப கம்மியா பேசுறேன். எனர்ஜி ஆதி நீ வயத்துக்குள்ளேயே நீ வந்து வாய்க்குள்ளேயே நீ பேசிக்கிற. அப்படியா? எனர்ஜியே இல்லாம பேசுற நீ. எனக்கு எனர்ஜியே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிருக்கேன். எனக்கு எனர்ஜியே இல்ல. சோ அப்பதான் மைக் வந்து அப்ரோச் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்துனா இதுல இருந்தா ஆமா நீ ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்க. சரி பாக்குறவன் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ பாக்குறது கஷ்டம், இது இப்படி பேசுறா. ஜெஃபோட கான்ட்ரோவர்சி எடுத்தீங்கன்னா, மைக் வான்விக்ன்றது ஒரு பாடி பில்டர் இருக்காரு. இஸ் ஆல்சோ கோச் ஆஃப் ட்ரேக், அந்த மாதிரி சில செலிபிரிட்டிஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணிருக்காரு. இஸ் ஆல்சோ ஃபேமஸ் கை. ஸோ இஸ் ஆல்சோ மேக்கிங் யூடியூப் வீடியோஸ் ஃபார் சம் இயர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரீசெண்டா ஜெஃபை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அண்ட் சயின்ஸ் பேஸ்ட் லிஃப்டர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணி அது மாதிரி வீடியோஸ் போட ஆரம்பிச்சாரு. அதை பார்த்துட்டு ஜெஃப் நிப்பாட் வந்து ஒரு சின்ன ரீல் விட்டுருந்தாரு. இந்த மாதிரி நாங்க என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்னன்னா, சயின்ஸ் பேஸ் பண்ணி லிஃப்ட் பண்றதுனால பொட்டன்ஷியல்லாம் கிடையாது, ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துட்டு பேசாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி சர்காஸ்டிக்கலா அவர் கலாச்சிட்டாரு. இதை பார்த்துட்டு அவன் நெக்ஸ்ட் டேவா ஒரு ஃபாலோயிங் வீக் இந்த மாதிரி ஜெஃப் வந்து 2 பேரும் சேம் ஜிம் தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மைக் வான்விக் அப்ரோச் பண்ணி சும்மா போகும்போது இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது நடுவுல போய் இந்த மாதிரி பிரச்சனை பண்றது, அந்த மாதிரி பண்ணும்போது அது என்னன்னு ஜெஃப் போய் கேட்கும்போது அவன் போய் லைக் ஆப்வியஸ்லி லைக் அவ்வளவு பில்ட்டா இருக்கான், ஒரு தள்ளனே ஜஸ்ட் போய் விழுந்துடுறான். அண்ட் சம்திங் அவர் நெக்ல கூட கொஞ்சம் அடிபட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ் ஆனன்றாரு. அங்க மேற்குலயும் சரி இங்கேயும் சரி பர்சனலா இந்த வீடியோவும் எடுத்துக்குவானா, லைக் அவங்களோட வியூ பாயிண்ட் தான் போடுற மாதிரி இருக்கே தவிர, பட் அது ஏன் ஒரு பர்சனலா எடுத்து போய் அடிக்கணுங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகணுங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். நான் லைக் சோசியல் மீடியா வந்து ஹேட் வந்து இப்போ பயங்கரமா ஃபீல் பண்ணி விடுது எல்லாருக்கும். ஓகேவா? நான் வந்து சின்ன வயசுல பார்த்த இன்டர்நெட் அண்ட் நான் பார்த்த யூடியூப் வீடியோ வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். லைக் ஒரு 15 years 2006 to அந்த கோல்டன் டைம் நான் சொல்லுவேன். நான் ஒரு 2014 வரைக்கும் பிஃபோர் ஜியோ அண்ட் போஸ்ட் ஜியோன்னு வச்சுக்கலாம். பிஃபோர் ஜியோ யூடியூப் வந்து எல்லாருமே லைக் அது மாதிரி அடிச்சுக்கவே மாட்டாங்க அண்ட் பாசிட்டிவா இருக்கும் எல்லாமே ரெஸ்பான்சஸ் எல்லாம். அதுக்கப்புறம் தான் லைக் இந்த ஹேட்ரேட் எல்லாம் ஸ்டார்டே ஆச்சு. பட் ஆனா ஹேட் இருந்தாலும் எல்லாரும் பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அதுதான் ஹேட்னு பார்க்காம அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா பார்த்தோம்னா ஆக்சுவலி பி பெட்டர் ஸ்பேஸ் டு க்ரோ. எப்பவுமே எல்லாருமே எல்லார்ட்ட இருந்தும் கத்துக்கலாம், நம்ம யார்கிட்ட இருந்தாலும் கத்துக்கலாம். நம்ம வந்து இவன்ட்ட இருந்து கத்துக்கூடாது, அவன்கிட்ட இருந்து தான் கத்துப்பேங்கிறதுல வந்து அந்த ஈகோ இருக்குன்னா நம்மளால எதுவுமே கத்துக்க முடியாது அட் எண்ட் ஆஃப் தி டே. ஸோ கத்துணும்னு தோணுச்சுன்னா நம்ம கிட்ட சின்ன பையனா இருந்தா கூட அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அவன்கிட்ட இருந்து கத்துக்கிறதுல எந்த ஒரு ஈகோ இல்லாம இருந்தா மட்டும் தான் we can grow as a person also, and knowledge-மே நம்மளுக்கு அப்பதான் டெவலப் ஆகும். ஸோ நான் இங்க என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டாங்கன்னா அது ரொம்ப பர்சனல் அட்டாக்கா பாக்குறாங்க. அது வந்து சரி என்ன விஷயம் சொல்றாங்க, அதுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கு, அந்த கண்டென்ட்ல நம்ம வந்து சரி இந்த கண்டென்ட் நம்ம இப்படி சொல்லிட்டோமா, இதுல நம்ம வந்து எவ்வளவு பெட்டரா சொல்லலாங்கிறத பார்க்காம அந்த ஒரு பர்சன் வந்து செல்ஃப் அட்டாக் தான் எடுத்து அந்த செல்ஃப் அட்டாக் தான் அப்புறம் ஃபியூல் பண்றாங்க. இப்ப நம்மளுமே ஒரு வீடியோ வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ற போடிய வீடியோலயுமே என்கிட்ட யாருமே வந்து அதை பத்தி அந்த டாபிக் பத்தி ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, பர்சனல் அட்டாக்கா தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். லைக் ஐம் லைக் நான் யாரையுமே பர்சனல் அட்டாக் பண்ணல, நான் சொன்னது வந்து நீ சொன்ன கான்செப்ட்ல இது நான் தப்பு நான் ஃபீல் பண்றேன், இதை நீ இப்படி பண்ணிருக்கலாங்கிற மாதிரி தான் நம்ம எல்லா வீடியோலுமே போஸ்ட் பண்றோம். நம்ம அப்படி இருக்கச்சே அதை பத்தி யாருமே ஒரு ஆர்குமெண்ட் பண்ணா அதுல ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன் இருந்ததுன்னா we start to learn a lot of stuff.
அதை விட்டுட்டு வந்து பர்சனலா அட்டாக் பண்ணி பர்சனலா பேஷ் பண்றதுனால எந்த ஒரு ஒரு அதான் அதுதான் இட் ஹஸ் டேக்கன் டு தி நெக்ஸ்ட் லெவல்ங்கற நான் இப்ப நேர்ல பார்த்து அடிக்கிற ரேஞ்ச் வரைக்கும் அது போகணுங்கிற அளவுக்கு வந்து people are also speculating that Mike Van Wick, right? Mike Van Wick வந்து ஸ்டெராய்ட்ஸ்ல இருந்திருக்காது and roid rage. So I want you to சும்மா எல்லாம் அடிச்சு விடுவாங்க. ராய்ட் ரேஜ் இருக்கு, ட்ரெண்ட் எடுத்தா வந்து எல்லாரையும் போட்டு அடிக்கணும்னு போல தோணும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சி யூ கேன் வெல் டாலரேட் ஆல் தி ஸ்டெராய்ட்ஸ். ஓகே, நான் நிறைய பேர் ட்ரைன் பண்ணிருக்கேன், நான் நிறைய எடுத்திருக்கேன், நான் என்னோட காம்படிஷன்ஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். அண்ட் எவ்ரிதிங் அதான் சொன்னேன், எல்லாமே ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெருசாகுனா ராய்ட்ஸ் எடுத்தாலே அவன்கிட்ட பக்கத்துலயே போக முடியாது, அவனை போட்டா வந்து நம்மளை போட்டு அடிச்சிருவான்டா அப்படிங்கிற ரேஞ்ச்ல வந்து அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் நீ பண்ற அப்படின்னா நீ மென்டலி நாட் தேர்ன்னு தான் அர்த்தமே தவிர அதுக்கும் பெருசா ராய்ட் you also Mike Isidale தெரியும்ல, அவனும் இப்ப கம்பீட் பண்ணிட்டு இருக்கான். like he came in 6th place or something. ஆமா but he also agrees that there is frustration and see அதுலயே வந்து ஒரு person வந்து won't brag about being frustrated or being இப்ப வந்து எனக்கு வந்து மென்டல் டிப்ரெஷன் இருக்குன்னு யாருமே brag பண்ண மாட்டாங்க. அவன் வீடியோஸ்லாம் பாரு, இட் இஸ் நாட் தட் அவன் மென்டல் டிப்ரெஷன்ல இருக்க பர்சன் மாதிரியே இருக்காது, இல்ல ராய்ட் ரேஜ்ல இருக்க பர்சன் மாதிரியே இருக்காது. அது வந்து ஒரு பெருமை கூட விஷயமா தான் வந்து அவன் பேசிக்கிறான். எனக்கு தெரியுமா, எனக்கு இது இருந்தது, எனக்கு அது தெரியுமா, அது இருந்தது அப்படின்னு அதை பத்தி ஒரு ஃபுல் வீடியோ வந்து ராய்ட் ரேஜ் இருக்குன்னு ஸ்டடீஸ்லாம் இருக்கு. சி நீ வந்து இப்ப நீ வந்து ராய்ட் எதுவுமே இல்ல, நீ டயட் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து 16% பாடி ஃபேட்ல இருக்க, ஒரு 8% பாடி ஃபேட் வாய ரொம்ப இரிட்டேட்டடா ஃபீல் பண்ணுவேன். யாராவது வந்துட்டு வந்து சும்மா பேசினாலே கடுப்பாகும், கோவம் வரும், வெறுப்பே இருக்கும். பிகாஸ் ஃபுட் இல்ல சிஸ்டம்ல அண்ட் எனர்ஜியுமே இல்லைங்கும் போது ஆப்வியஸா எல்லாருக்கும் வர ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அது. ஸ்டெராய்ட்ஸ்ல இருக்கச்சே ஆஃப் சீசன்ல இருக்கச்சே யாருக்கு பெருசா ராய்ட் ரேஜ் இருந்திருக்கு சொல்லு? எல்லா ராய்ட் ரேஞ்சுமே வந்து ஆஃப் சீசன் பாடி பில்டர்ஸ்ல யாருமே ராய்ட் ரேஜ் பத்தி பேசுறதே கிடையாது. ஓகே, எல்லாருமே ராய்ட் ரேஜ் எப்ப பேசுறாங்கன்னா காம்படிஷன் டைம்ல மட்டும் தான் பேசுறாங்க. and competition time la mattum dhaan raaj edukkranga illa illaya. You should also consider the factor of hunger and everything. Okay, obviously ஒரு person வந்து 2-3 hours cardio பண்ணனும், 2 hours workout பண்ணனும், சாப்பாடு கம்மியா சாப்பிடணும், low body fat percentage இருந்தா நீ ராஜ் இல்லனாலும் கோவம் செய்யும். Okay, see அத நம்ம well control பண்ண தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. as a person you know that you going to take anabolic steroids, you know you want to push your body to that extent. எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கச்சே நம்ம தான் நம்மள பெட்டரா கேரி பண்ணணும். see நான் காம்படிஷன் வந்து நான் ட்ரெயின் பண்ணி நான் வந்து 6% பாடி ஃபேட் 5% பாடி ஃபேட்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிச்ச கூட நான் கிளாஸஸ் எடுத்திருக்கேன் ஃப்ளோர்ல. ஏன்னா அப்ப நான் பயங்கரமா சிரிச்சுட்டு இந்த மாதிரி பேசிட்டு கிளாஸ் எடுக்க மாட்டேன், கொஞ்சம் சைலண்டா கிளாஸ் எடுப்பேன். என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் என்னடா காம்படிஷன்லாம் கேட்பாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஐ வில் நாட் ஹேவ் சோ மச் எனர்ஜி. இப்ப இருக்கிற எனர்ஜி எனக்கு இருக்காது, அதனால இவ்வளவு எந்தூசியாஸ்டிக்கா நான் பேச மாட்டேன். நான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்பேன். ட்ரை டு ப்ரிசர்வ் எனர்ஜி. உன் பாடியே வந்து சர்வைவல்காக தான் இருக்கும்போது நீ ரொம்ப கம்மியா சாப்பிட்ற, உன் பாடியில எனர்ஜி இல்லைன்னா உன் பாடியே நிறைய விஷயங்கள் பண்ண விட. ஒரு பெண்ணு கீழே தூக்கி போடுனா எடுக்கணுமா, அதை மார்னிங் கொஞ்சம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப கீழே போட நான் எடுப்பேன் நான் டக்குன்னு. ஸோ அதுக்கும் ராய்ஸ்க்கு என்ன சம்பந்தம்? கைஸ் ஐ ஜஸ்ட் டோன்ட் ஹேவ் எனர்ஜி. எனக்கு எனர்ஜி இல்லாத போது யாராவது வந்து என்ன நோண்டிட்டே இருந்தா கடுப்பாக தான் செய்யும் போது அவ்வளவுதானே தவிர அது நம்ம ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு அனபாலிக்ஸ் எடுத்தாலே வந்து போட்டோ தர அடிப்பா, ட்ரெண்ட் எடுத்தாலே ஒரு கோவம் பயங்கரமா வரும். அதான் சொல்லுது எடுத்து பாரு. ராய்ட் ரேஜ்னு பேசுறது எல்லாமே இப்ப மைக்குமே வந்து யூ டாக் ஒன்லி இன் சீசன் டைம், கான்டெஸ்ட் டைம், பிரெப் டைம். ஆஃப் சீசன்ல நிறைய சாப்பிடுச்சு யாருக்குமே பிரச்சனை ராய்ட் ரேஜ் வருது. அப்ப so technically roid rage is because of people who are not on steroids, they blaming it on steroids. see அது ஒரு நல்ல விஷயம். இப்ப வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒண்ணுல பிளேம் பண்ணும், என்கிட்ட வராது, எனக்கு கோபமா இருக்கு, நான் வந்து ராய்ஸ்ல இருக்கேன் சம்திங். அது ஒரு விஷயத்தை பிளேம் பண்றது. உனக்கு அவ்வளவு கோவம் வருது, அவ்வளவு பண்ணி மெடிடேஷன் பண்ணு. லைக் யூ நீட் டு நோ ஹவ் டு கேரி யுவர் செல்ஃப். நீ வந்து சும்மா அனபாலிக்ஸ் மேல நீ பழைய போட்டுட்டே இருந்தனா அது எங்கேயுமே அவனை கொண்டு போக போறது இல்லைங்கிறதுதான் என்னோட. Technically even if a bodybuilder in off season they won't have this anger issues because they won't feel hunger. see நீ வந்து anger issues is always depending on the individual person to person. நீ வந்து அது ஒழுங்கா ப்ராப்பரா பண்ணணும்னு நினைச்சா நீ பண்ணலாம். you should carry yourself. see நீ ஒரு ஹார்மோன் எடுக்கிற, நீ வந்து anabolic steroids எடுக்கிற, basically you injecting hormones. there's so much chemical reaction that takes place in your body. your testosterone levels வந்து எங்கேயோ போகும், உன்னோட நேச்சுரல் லிமிட்டோட எங்கேயோ போகும். அதுக்குண்டான சைடு எஃபெக்ட்ஸ் உனக்கு வரதான் செய்யும். if you take like lot of other different drugs அதுக்குண்டான சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரதான் செய்யும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுக்கச்சவே நம்மளுக்கு இந்த சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும். இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போறோங்கிற மைண்ட் செட் உள்ளதான் நீ எடுத்தே ஆகணும். எனக்கு தெரியாம எனக்கு கொடுத்துட்டான், நான் வந்து அப்படியே வந்து எனக்கு அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிலாம் சொன்னா நீ வந்து அது வந்து ஒரு எக்ஸாஜரேஷன் பாயிண்ட்னா தான் நீ பார்த்தணும். நான் ஒரு விஷயம் எடுக்க போறேன், நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கான என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு எனக்கு தெரியும். அந்த சைடு எஃபெக்ட்ஸை எப்படி நான் மிட்டிகேட் பண்ண போறேங்கிறது தான் என்னோட கேம் பிளானாவே இருக்கணும். ஃப்ரஸ்ட்ரேஷன் வருமானா சம்டைம்ஸ் வரதான் செய்யும், சில பேருக்கு வரதான் செய்யும்.
ட்ரெண்ட் எடுத்தா சில பேருக்கு வந்து ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கானா அது ட்ரெண்ட் மேல பழி போடுறாங்க. பட் certain components can alter certain things in your body கெமிக்கலாவே. ஸோ அப்படிங்கும் போது அதான் சொன்ன மாதிரி அது உனக்கு தெரிஞ்சுதான் நீ எடுக்கிற அப்படிங்கும் போது you need to know how to control that. அவ்வளவுதானே தவிர ஒருத்தரை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும் வந்து எக்ஸாஜரேட் பண்ற அளவுக்குலாம் இருக்காது. இந்த ஹோல் இன்டர்நெட் வந்து ஸ்டெராய்ட்ஸ் மேல பிரியம் போடுற அளவுக்கு இருக்காது. அதான் சொல்றேன். இப்ப இந்த ஜெஃப் நிப்பாடு விஷயம் இந்த சயின்ஸ் பேஸ்ட் லிஃப்டர்ஸ்க்கும் நேச்சுரல் லைக் இந்த பாடி பில்டர்ஸ்க்குமே எடுத்தாலுமே ஏன் 2 பேரும் ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்ற விஷயம் எல்லாமே ஓவர் எக்ஸாஜரேட்டடா பண்றதுனால தான் 2 பேருக்குமே வந்து ரொம்ப கான்ஃபிளிக்டா இருந்துட்டே இருக்கு. இப்ப வந்து சயின்ஸ் பேஸ்ட் லிஃப்டர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப வந்து ஜெஃப் நிப்பாடு வந்து ஒரு வீடியோ வந்து ரிசர்ச் பண்ணி பண்ணாங்க. லென்த் அண்ட் பாஸ்டர்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணா போதும் நம்ம வந்து மசில் பில்ட் ஆயிடும் சொல்லி நான் ரிசர்ச் பண்ணி போட்டிருக்கேன். அப்ப பெண்டாம் ரோஸ்க்கு வந்து பார்பல் டம்பிள் ரோஸ்க்கு வந்து இவ்வளவுதான் இது மட்டும் பண்ணா போதுன்னா அது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம். பிகாஸ் அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் உனக்கு பெருசா இந்த மசிலுமே ஒர்க் ஆக போறது இல்ல. சம்டைம்ஸ் யூ நீட் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். நீ ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்ணிட்டு உன்னால சில ரெப்ஸ் பண்ண முடியல அப்ப ஹாஃப் ரெப்ஸ் யூஸ் பண்ணு. சோ ரெண்டுத்தையுமே நீ யூஸ் பண்ணு. ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி லைக் லென்த் அண்ட் பார்சல்ஸ் will only work on length and biased exercise. ஆமா. சோ அது என்னங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிடு. எக்ஸ்பிளைன் பண்றேன். length and biased exerciseனா exercise that gets harder in the lengthened position of a muscles. Okay வா அது டெஃபினிஷன். நான் வந்து இப்போ பிராக்டிகலா எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா ஒரு சிம்பிளா என்ன எக்சர்சைஸ் அது சொல்லலாம். நம்ம இருக்கிற மார்க்கிங் மிஷின் ஈஸியா ஒரு எக்சர்சைஸ் சொல்லலாம். ஆம்ஸ்ட்ரிங் கர்ல் எடுத்துக்கோ. லைங் ஆம்ஸ்ட்ரிங் கர்லுக்கும் சீனியர் ஆம்ஸ்ட்ரிங் கர்லுக்குள்ள வித்தியாசம் தான். லைங் ஆம்ஸ்ட்ரிங் கர்ல்ல நம்ம மேல வர உனக்கு டைட் ஆயிட்டே போறோம். எக்சர்சைஸ் கஷ்டமா போகும். ஷார்ட் அண்ட் பொசிஷன் மசில் கான்ட்ராக்ட் ஆச்சு உனக்கு டைட் ஆகும். அதுவே வந்து நீ சீட்டட் ஆம்ஸ்ட்ரிங் கர்ல் பண்ணிச்சு நீ கீழ ஃபுல்லா வந்துட்டா ரொம்ப ஈஸி ஆயிடும். மேல இருக்க பொசிஷன் தான் ரொம்ப டஃபா இருக்கும். சோ லென்த் அண்ட் பொசிஷன்ல வந்து ரொம்ப டஃபா இருக்கும் அந்த எக்சர்சைஸ். சோ அதான் லென்த் அண்ட் பைஸ். சோ அப்ப சீட்டட் ஆம்ஸ்ட்ரிங் கர்ல் பண்ணிச்சு நம்ம டாப் ஆஃப் பண்ணாலே நமக்கு வந்து பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா அங்கதான் மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு. கீழ வரைச்சே ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கனால அந்த வர தேவையில்லை அந்த பாயிண்ட்ல. பட் லைங் ஆம்ஸ்ட்ரிங் கர்ல் நீ கீழே மட்டும் சும்மா தூக்கி இருக்கேன்னா அது ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான எக்ஸசைஸா மாறிடும் at the end of the day. So certain exercisesக்கு நீ certain அதே ஆம்ஸ்ட்ரிங் கர்ல் நான் ஃபுல் ரேஞ்ச் போடுறேன். ஒரு 10 ரேப் போடுறேன். ஒரு 3-4 ரேப் நல்லா ஹாஃப் ரேஞ்ச் வர முடியும். அந்த 3 ரேப் ஹாஃப் ரேஞ்ச் போடுறது நல்லதுங்கிறேன் நான். சோ ரெண்டுத்தையுமே நம்ம யூஸ் பண்ணோம். சோ இப்போ வந்து சயின்ஸ் பேஸ்ட் லிஃப்டர்ஸ் ஏன் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா அதை பார்த்து நிறைய பேர் இன்ஃபுளுன்ஸ் ஆறாங்க. இப்ப புதுசா நான் ஜிம்முக்குள்ள நான் போறேன் அப்படின்னா நான் வந்து ஜெஃப்னு பார்த்து சொல்லிட்டேன் நான் வந்து இனிமேல் லென்த் அண்ட் பாஸ்டர்ஸ் மட்டும் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்படி லாட் புல் டவுன் மிஷின்ல வந்து இதெல்லாம் பண்ணா ஆப்வியஸா வந்து ஒண்ணு மசில் பில்டே ஆகாது. இன்னொன்னு பார்த்தா விருப்பு தான் ஆகணும். சி ஒரு பாடி பில்டர் வந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல ஒர்க் அவுட் பண்றான் நல்லா மசில் பில்ட் பண்றான் அப்படிங்கும் போது அதை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கு. நீ என்ன இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ அப்படியே நீ பாதியில போட்டாலே போதுமே ஜெஃப்னு பாடே சொல்லிட்டா அப்படின்னு போய் லைக் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஐ திங்க் த ஹோல் சயின்ஸ் பேஸ்ட் லிஃப்டர்ஸ் கம்யூனிட்டி வந்து அப்படியே ராய்டட் கம்யூனிட்டி ஆர் பீப்புள் who are bigger அவங்கள வந்து அப்படியே they are just criticizing. they think they know nothing at the end of the day. அதாவது ஒரு பெரிய பாடி பில்டர் யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுத்தமா எதுவுமே தெரியாது. ஆஃப் ரேஞ்ச் பண்ணாலே போதும். வித் தேர் என்னென்ன ஸ்டடீஸ் அவங்க பார்த்தாங்களோ அதான் ஸ்டடி தான் இருக்கு ப்ரூவ் பண்றதுக்கு. அண்ட் அகைன் திருப்பி அதான் நம்மளோட வீடியோஸ்ல அடிக்கடி சொல்லுவோம் ஒரு ஸ்டடீஸ் வந்து அவ்வளவு பயஸ் இருக்கும் அவ்வளவு இது பிரச்சனை இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு ஸ்டடியை வச்சு யூ டோன்ட் இன்டர்பிரட் எனிதிங், கோ ஆன் யுவர் ஓன். அதுதான் நம்மளோட பேசிக். See, studies will help. ஒரு certain மேல நம்ம கத்துக்கணுங்கும் போது நமக்கு சில விஷயங்கள்லாம் கத்துதான் பேஸ்லைன் வந்து ஒரு நேச்சுரல் லிஃப்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா ராய்ஸ் எடுத்தாலே நீ பெருசா இல்லங்க. ஆப்வியஸா நான் ஒத்துக்கிறேன். anabolic steroids will help you to grow big. நம்ம பெருசா ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஆனா அதுக்குமே நம்ம ப்ராப்பரா ட்ரைனிங் ரொட்டீன் இருக்கணும். ப்ராப்பரா நம்ம சாப்பிடணும். அதெல்லாம் இருந்தா மட்டும் தான் இந்த anabolic steroidsமே நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. சோ அது மாதிரி சமயத்துல ஒரு எக்ஸசைஸ் நம்ம பெட்டரா பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா பெட்டரா பர்ஃபார்ம் பண்றதுதான் பெட்டர்னு பண்ணானு. சோ அனபாலிக் லிஃப்டர்ஸா இருக்கட்டும் ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டரா இருக்கட்டும் அவங்க கூட லைக் ஒரு சர்டன் எக்ஸசைசஸ் இப்போ வந்து சைட் ரைசஸ் கீழேந்து வரதோட மேலேந்து வச்சு பண்றச்சு இன்னும் லென்த் அண்ட் பொசிஷன்ல இன்னும் பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். அதனால நிறைய மசில் க்ரோ ஆக முடியும்னா அது பண்றதுல எந்த தப்புமே இல்லைங்கிற நானு. பட் ஆனா இது என்ன ஆயிடுதுன்னா ஒருத்தருக்கு அந்த விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கு பதிலா இது ஓவர் கிரிட்டிசிசமா போறதுனால ஆப்போசிட் பர்சன் வந்து அதை எடுத்துக்கூடிய லெவல்ல இல்ல. தமிழ்லயும் பாத்தீங்கன்னா சும்மா பிரியாணி சாப்பிட்டும் வெயிட் குறைக்கிறது எப்படி இது மாதிரி இதே மாதிரிதான் சுத்தி வீடியோ போட்டுட்டு இருக்காங்களே தவிர அட் த எண்ட் ஆஃப் த வீடியோல வந்து நீங்க வந்து இதெல்லாம் பண்ணாலும் சரி கேலரி டெபிசிட்ல இருந்தாதான் வெயிட் குறையுன்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் கட் பண்ணிடுறாங்க. இவ்வளவுதான் கேலரி எல்லாமே கிளிக் பைட்டுக்காக வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் வந்து இப்ப நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து இவ்வளவு தூரம் நம்ம வந்து டெப்தா உட்காந்து பேசினாலுமே கிளிக் பைட் என்னங்கிறது பார்க்க போறாங்க. சோ கிளிக் பைட்காக எல்லாரும் வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால என்ன பண்றாங்க இந்த ஹுக்குக்கு இதுதான் கண்டென்ட்னு வந்துட்டாங்க. கண்டென்ட் வச்சு ஹுக் பண்றது இல்ல.
ஊக்க வச்சு கண்டென்ட் பண்றதுனால வர இஷ்யூ. அண்ட் அதுல அவங்க தப்புன்னு சொல்ல மாட்டேன், அந்த அல்காரிதம் அப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னா அவங்க அப்படிதான் பண்ண போறாங்க. சோ லைக் இது யார் மேல பிளேம் பண்றதுன்னு தெரியல. நம்ம as a ecosystem this is a problem, but people should be aware that இதெல்லாம் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனாலதான் ஒரு கிரியேட்டர் மட்டும் அதை நம்ப கூடாது. லைக் ஜெஃப் சொல்லிட்டானா, ஜெஃப் ஒரு வார்த்தை சொல்லிட்டானா, நீ யாருமே நம்ப வேணாம். ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல நீ எல்லா எக்ஸசைஸும் ஒர்க் அவுட் பண்ணி நல்லா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சாலே மசில் பில்ட் ஆயிடும். இட்ஸ் தட் சிம்பிள். யூ நீட் கிரிட்டிக்கல் திங்கிங். யார் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்கன்னா யாருமே நம்பாதீங்க. லைக் கெட் டு கேதர் ஆன் ஓன் இன்ஃபர்மேஷன். நீங்க உங்க மேல ட்ரெயின் பண்ணி பாருங்க. இப்ப வந்து லென்த் அண்ட் பாஸ்டர்ஸ் பத்தி எல்லாம் நம்ம பேசலாம், ஷார்ட் அண்ட் போஸ்ட். நம்ம இத பத்தி ஒருத்தங்க தெரியலனாலுமே ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் கால் மிஷின்ல போய் ஹாம்ஸ்ட்ரிங் கால் போட்டானா ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கி வச்சா மசில் பில்ட் ஆக தான் போகுது. ஒரு சீரியஸ் ஹாம்ஸ்ட்ரிங் கால்ல போய் போட்டானா அவனுக்கு மசில் பில்ட் ஆக தான் போகுது. ஒரு லேட் புல் டவுன் பண்ணாலும் அதனால இட் இஸ், நான் என்ன சொல்லுவேன்னா தி பேசிக்ஸ் யாருமே வந்து மாஸ்டர் பண்ணுங்கிறது வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. லைக் ஹார்ட் ஒர்க் பேசிக்ஸ். ஒரு 10 எக்ஸசைஸ் இருந்தா அந்த 10 எக்ஸசைஸை நீ திருப்பி நீ போட்டாலே நல்லா சாப்பிட்டு தூங்கி இருந்துச்சாலே மசில் பில்ட் ஆயிடும். ஒரு சிம்பிளான ப்ராசஸ ஓவரா காம்ப்ளிகேட் பண்றதுனால வர இஷ்யூ தான் இது எல்லாமே நண்பன். அண்ட் இந்த சிம்பிளான ப்ராசஸ் சொல்லிட்டோன்னா அது மாதிரி கண்டென்ட் பண்றது எதுவும் இல்லைங்கிறதுனால எல்லாரும் வந்து தமிழ் பேஸ்ட்ல வந்து இன்னும் எக்ஸசைஸ் பத்தி எல்லாம் யாரும் பெருசா வீடியோஸ் போட்டதே இல்லை. எல்லாருமே நியூட்ரிஷன் பத்தி எப்படி சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிட்டு எப்படி வெயிட் குறைக்கலாம், எப்படி கேலரி டெபிசிட்ல இருக்கலாம், இது பத்தி தான் வீடியோஸ் போடுறாங்க. தவிர சயின்ஸ் பத்தி எல்லாம் யாரும் பெருசா வீடியோஸ் எல்லாம் போடுறதே கிடையாது. அதுதான் லைக் கணேஷ் வந்து இங்க வந்து சொல்லியிருந்தான், மத்த இன்ஃபுளுசரை நான் பாக்குறேன் நானு, அவன் யாரும் லைக் கத்துக்கணும்னு நினைக்க மாட்டேன்றான், அப்புறம் எனக்கே கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றான். அப்போ when even the people are not இப்போ அது என்ன சொல்றது, ரொம்ப அட்வான்ஸா அதுனா சயின்ஸ் பேசுறவங்க, எக்ஸசைஸ் சயின்ஸ் பேசுறவங்க, அவங்கள இது பண்ற விட லைக் இது மாதிரி சின்ன சின்னதா கிளிக் பேஜுக்கு போற வியூஸ் அதிகமாகிறதுனால he is also thinking that way. ஆப்வியஸா எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். அது ஒரு மணி மேக்கிங்கா நீ பாத்துற, அது உன் ப்ரொஃபஷனா பாத்துறேன்னா எது ஒர்க் ஆகுதோ அதுதான் பண்ண முடியும். ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸும் பண்ண முடியாது. 30 செகண்ட்ஸ்ல 1 மினிட்ல பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். You can't expect. அண்ட் அதனால என்ன சொல்றது, அவ்வளவு பெரிய டாபிக் எடுத்து கட் டவுன் பண்ணி ஷார்ட் டவுன் பண்ணி 30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ்ல நம்ம வந்து பேசணும்னா நம்ம எசன்ஸ் ஆஃப் த இது இல்ல நான் பண்ணுவேன். நான் வந்து என்ன சொன்னேன், சைட் லேட்டர்ல இருந்து டம்பிள் வச்சு பண்றதுக்குள்ள நீங்க கேபிள் எப்படி பண்ணலாம், நிறைய மசில் பில்ட் ஆகும். அது அவ்வளவுதான் அந்த 30 செகண்ட்ல பேச முடியும். அது கீழே அத்தனை கமெண்ட் வந்து அப்ப ஓல்ட் ஸ்கூல் பாடி பில்டர்ஸ் எல்லாம் கலாய்க்கிறான், இவனுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது. I couldn't explain the science. எதனால நான் அப்படி சொல்றேன், நான் டம்பிள் சைட் ரேஸ் நானும் தான் பண்ணுவேன், பட் கேபிளும் பண்ணுவேன். பட் நம்மளோட கேபிள் ஏன் சுப்பீரியர்ங்கிறதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு. லென்த் அண்ட் பொசிஷன்ல மசில் இன்னும் பெட்டரா ஒர்க் ஆகும் அப்படின்னா என்னன்னு புரியல. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது ஒரு 30 செகண்ட்லயோ 1 மினிட்லயே பண்ண முடியாது. பட் ஆனா மக்களோட ஸ்பேன் அவ்வளவுதான். அது 1 மினிட்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது நான் கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். கஷ்டம் தான், ட்ரை பண்ணலாம். So again, now old school bodybuilders and new age bodybuilders, okay. So old school bodybuilders, they had very limited amount of options when it comes to machines. Ninga golden age of bodybuilding times eduthu pathina, they had very less limited access to machine. Avanga vandu pathina they used raw weights and certain types of exercise. Ipo back now 4-5 exercise and chest na 4-5 exercise and biceps and 2 exercise 3 exercise இந்த மாதிரி தான் அவங்க எக்ஸசைஸ். when they have limited choice of exercise they tend to repeat it more and அவங்க வந்து அதை மாஸ்டர் பண்ணாங்க. and over the years they had a really good physique. அப்பவும் physique நல்லா பில்ட் பண்ணாங்க. Frank Zane, Arnold, yeah, like நீ நிறைய பேர் நீ வந்து நேம் பண்ணி போலாம். everyone had good body. see உனக்கு நிறைய பெருசா ஃபேன்சி எக்யூப்மெண்ட்ஸ் தேவைங்கிற அவசியமே இல்லை. நீ வந்து மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னொன்னு லைக் இப்போ வந்து நியூ ஏஜ் பாடி பில்டர்ஸ் தேர் யூசிங் லாட் ஆஃப் திஸ் மிஷின்ஸ் as well as டம்பிள்ஸ்லயும் சரி இந்த மாதிரி லென்த் அண்ட் பார்ஷல் பண்றது லைக் தேர் டேக்கிங் டு நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஆன் தி அதர் சைட். ஸோ வேர் வி ஆர் லைக் நம்ம சம்வேர் இன் பிட்வீன் இந்த பேலன்ஸ்ல நம்ம இப்போ ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் வைங்களா. நம்ம ஹார்ட் ஒர்க் அது என்ன இப்போ என்ன பாக்குறேன்னா நியூ ஏஜ் பாடி பில்டர்ஸ் ஹார்ட் ஒர்க் இல்ல. கார்டியோ பண்றேன்னா நான் கார்டியோ பண்ணா மசில் லாஸ் ஆயிடும் எனக்கு, நான் வந்து கார்டியோ பண்ண மாட்டேன் நானு. சோ இப்ப ஹார்ட் ஒர்க் இல்ல, நான் கார்டியோ பண்ணா ஃபேட் லாஸ் மசில் லாஸ் ஆயிடும் எனக்கு, அதனால கார்டியோவே நான் பண்ண மாட்டேன். நான் வந்து என்னோட மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ற போறேன். மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஓவர் காம்ப்ளிகேஷனா நான் ஹார்ட் ஒர்க் போடக்கூடிய இடத்துல நான் போட எனக்கு விருப்பம் இல்ல. அதுக்கு நான் சயின்ஸ் ஒரு எக்ஸ்கியூஸா வச்சிருக்கேன். நான் அப்படிதான் நான் பாக்குறேன். சயின்ஸ் ஒரு எக்ஸ்கியூஸா வச்சு நான் ஹார்ட் ஒர்க் போட விரும்பல. நான் 3 மணி நேரம் கார்டியோ பண்ணாதான் நீ 5% பாடி ஃபேட் பண்ண முடியும்னா நீ 3 மணி நேரம் கார்டியோ பண்ணி தான் ஆகணும். அதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது.
இப்ப நான் என்ன பாக்குறேன்னா இப்ப இருக்கிற பாடி பில்டர்ஸ் அதனால கண்டிஷனிங் பெருசா யாருக்குமே பெருசா நல்லா இல்லாத காரணம் பாடி பில்டிங் ஸ்டேஜ்ல நீ ஓல்ட் ஸ்கூல் பாடி பில்டர்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷன்டா இருப்பாங்க. இப்ப பாதி பேர் கண்டிஷனிங்கே இல்லாத காரணம் யாருமே கார்டியோ பண்ண மாட்டேங்கிறானுங்க. No one wants to do hard work. யாருமே இந்த ஹார்ட் எஃபர்ட் போட விருப்பம் இல்ல. எல்லாரும் சயின்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து சீக்கிரமா எப்படி குறைச்சிடலாம், ஒரு சப்ளிமெண்ட் எடுத்தா எப்படி உங்களுக்கு ஃபேட் குறைஞ்சிடும், இந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்டா நம்மளோட மெட்டபாலிசம் எப்படி பூஸ்ட் பண்ணிடும். ஸோ எல்லாரோட திங்கிங்குமே வந்து ஒரு ஷார்ட் கட்டுக்கு தான் போகுது. அந்த ஷார்ட் கட்டை சயின்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். What I think contrary to this is they have a lot of options compared to olden days. Olden days வந்து இவ்வளவுதான் ஆப்ஷன், யார் என்ன பண்ணாலும் they had different state of training. இப்போ ரோனி கோல்மன் ஒரு ட்ரைனிங் பண்ணாலும் சரி, அர்னால்ட் ஒரு ட்ரைனிங் பண்ணாலும் they have a lot of similarities with their training. அதே நீங்க எக்ஸசைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா they use the same seated row, lat pull down machines and stuff like that. இப்போ டிரான்சிஷன் ஆக we have a lot of options. இப்போ ஆப்ஷன்ஸ் அதிகமாக வருதுனால I think people are not ready to stick to one thing. இப்போ எனக்கு நீங்க ப்ரோக்ராம் போட்டு தரீங்க, 1 year நான் ஒரு ப்ரோக்ராம் பண்றேன் அப்படின்னு நான் போய் வெளியே சொன்னாலே வாயை புலக்கிறானுங்க. ஒரு வருஷம் பண்றியா நீ ஒரு ப்ரோக்ராம் அப்படின்றாங்க. யாருமே லைக் they can't stick to one. See, நீங்க என்னதான் ப்ரோக்ராம் மாத்தினாலும் you change your order, you change your style of execution. ஒரு vertical pull இல்லாம ஒரு horizontal pull இல்லாம பேக் பில்ட் பண்ண முடியுமா? பட் ஆனா back in the days we only had few set of exercise. even நீங்க ப்ரோக்ராம் மாத்திட்டே இருந்தா கூட ஒரே எக்ஸசைஸ் தான், வேற வேற விதமா நம்ம வந்து அத போர் அடிக்காம பண்றதுக்கே ட்ரை பண்றோம். அவ்வளவுதான். தவிர பண்ணா கூட you will be still sticking to the same limited of exercise. இப்போ நான் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணா I have multiple directions of training and அது என்ன சொல்றது multiple resistance of training. length and work out, short and low. அது எல்லாமே it's going to be helpful தான் சொல்றேன் நான். helpful தான். It's going to be helpful in building muscle. but ana யூஸ் பண்ண தெரிஞ்சு we have to stick to something right for a longer process. obviously நீ வந்து டெய்லி ஒரு ப்ரோக்ராம் மாத்தினா obviously ரிசல்ட் வர போறது. சோ ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டு அந்த ப்ரோக்ராம்ல நமக்கு வந்து அதான் எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி தான் progressive overload இருக்குது. so you keep increasing the weights every week, so you keep challenging yourself. ஒரு மூவ்மெண்ட் கத்துற அந்த மூவ்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணிட்டே போதான் நம்மளால நிறைய மசில் பில்ட் பண்ணவே முடியும். நம்ம அதான் சொல்லல. இப்ப எல்லாரும் வந்து see that is only for person who wants to build the maximum number of muscle. மேக்ஸிமமா மசில் பில்ட் பண்ணணும், ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணணும் அப்படின்னு இல்ல. எனக்கு வந்து போர் அடிக்கும், நான் வந்து என்ன ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறவன் வந்து 2 வாரத்துக்கு ஒரு 3 வாரத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் மாத்தினா கூட மசில் ஓரளவுக்கு பில்ட் பண்ணதான் செய்வான். வெயிட்ஸ் ஏதோ ஒன்று தூக்கினாலே மசில் பில்ட் பண்ணதான் செய்வான். ஒரு ப்ராப்பர் டயட்னு ஒன்று இருந்தா, ப்ரோட்டீன் ஒன்று எடுத்தா மசில் பில்ட் பண்ணதான் செய்வான். இப்போ when we talk about all this is more about optimization. மேக்ஸிமமா எனக்கு எப்படி ரிசல்ட் வரும், மேக்ஸிமமா எனக்கு எப்படி நான் மசில் பில்ட் பண்ண போறேன்னு வச்சுதான் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு ஜெனரல் பாப்புலேஷன் நான் ஜிம்முக்கு போறேன், ஒரு 5-6 நாள் நான் பண்ணணும், பட் ஆனா ஒரே எக்ஸசைஸ் பண்ண போர் அடிக்குது அப்படிங்கும்போது பேசவே இல்லை. people who are crazy about muscle building, அவங்களே நான் சொல்றேன் they have n number of options now and n number of training science. அதான் சொல்றேன்ல, no one wants to do the hard work. போர் அடிக்குது எனக்கு, கார்டியோ பண்ணுமா போர் அடிக்குது, இதே எக்ஸசைஸ் நான் திருப்பி பண்ணுமா போர் அடிக்குது, புதுசா நான் பண்ணலாமே. ஸோ இப்போ வந்து ஒரு 1 minute 30 seconds அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக யாருமே வந்து ஒரு விஷயத்தை எடுத்து கன்சிஸ்டன்டா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பண்றதுக்குங்கிற வந்து மைண்ட் செட் இல்ல. எல்லாருக்கும் சீக்கிரமா போர் அடிக்குது, எனக்கு எதாவது சேஞ்ச் வேணும், புதுசா ஏதாவது பண்ணணும். எல்லாரும் நினைச்சிருக்காங்கன்னா புதுசா பண்ணா ரிசல்ட் அதிகமா வரும்னு நினைக்கிறாங்க. அதுவே பேசிக் ஃபிளான்னு நினைக்கிறாங்க. ஒரு விஷயத்த நம்ம வந்து ரொம்ப நாளா பண்றோம், அது பேசிக்ஸா இருந்தாலே போதுங்கிறது தான் ஆக்சுவல் ட்ரூத். இப்போ நம்ம பேசிக் எக்ஸசைஸ் ஒரு 10 எக்ஸசைஸ் 15 எக்ஸசைஸ் சொன்னா அதை மட்டுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலே நிறைய மசில் நம்மளால ஈஸியா பில்ட் பண்ண முடியும். புதுசா ஒரு எக்ஸசைஸ் உருவாக்கணும். அதனால தான் நிறைய பைத்தியக்காரத்தனமான வீடியோஸ் நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாக்கணும், தலைகீழ தொங்கின்னு பண்றது. சோ அதை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றது காரணமும் அதுதான். பிகாஸ் ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு விஷயத்த, ஒரு சயின்ஸ் பேஸ் லிஃப்டர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அது எதனால சொல்றாங்க, அது சயின்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாங்க அதை பார்க்காம அதை வந்து ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி பண்றதுனாலதான் வந்து இந்த இஷ்யூவே வருதுங்கிறதுதான் என்னோட கிரிட்டிசிசம். நம்மளும் நிறைய வாட்டி நினைச்சிருக்கோம் சயின்ஸ் பேஸ் லிஃப்டர்ஸ் வந்து யாருமே பாக்குறதுக்கு வந்து ஜாக்டா இல்லன்ற ஒரு விஷயம்னால. அண்ட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க எல்லாம் ஜாக்டா இருக்காங்க, ஏன்னா இவங்க எல்லாம் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கறாங்க அப்படின்னு. see நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கலனாலும் நீ நல்ல டீசன்ட்டான பிசிக் நீ மெயின்டைன் பண்ணலாம். பட் அதுவே நிறைய பேர் மெயின்டைன் பண்றது இல்ல. see நிறைய பேர் சோஷியல் மீடியால எடுத்துக்கோ கண்டென்ட் போடுறாங்க, ஃபிட்னஸ் கண்டென்ட் தான் போடுறாங்க. யாருக்கு நேச்சுரலாவே இருந்தாலும் நீ நேச்சுரல் தான், உன் பிசிக் எப்படி இருக்கு, நல்லா தானே இருக்கு. பட் ஆனா எல்லாருமே வந்து அதே மாதிரி இருக்காங்களான்னா இல்ல. சோ அப்ப வரைச்சு என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு சயின்ஸ் நான் பேசுச்சு. இப்ப ஜெஃப் நிப்பால் வந்து அத்தனை காம்படிஷன் பண்ணிருக்கான், பாக்க நல்லா இருப்பான், நல்ல பிசிக் இருப்பான், இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்கு. இப்ப வருது நீங்க
பாத்தீங்கன்னா இப்ப வர யாருமே வந்து சயின்ஸ் பசங்க யாருமே உடம்பு உண்மையிலேயே நல்லா இல்ல. நீ நேச்சுரலா இருந்தாலுமே நீ 6 பேக்ஸ் வச்சுக்கலாம், நீ நேச்சுரலா இருந்தாலுமே நீ ஜாக்டா இருக்கலாம். என்ன சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்க போற, பட் மத்தபடி நீ சட்டையெல்லாம் கட்டினா பயங்கரமா தான் இருக்கணும். நீ ஃபிட்னஸ் பத்தி பேச, நீ ஒரு ஃபிட்னஸ் பத்தி நான் சொல்ல டயட் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் நீ ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நீ வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும். நீயே ஃபாலோ பண்ணா இன்னொருத்த எப்படி இதாப்ல இருக்க ஃபாலோ பண்ணுவான். நீ ஒரு கோச் நீ சொல்லிக்கிற அப்படின்னா உன் உடம்பு நீ பாக்கணும்ல ஃபர்ஸ்ட். நீயே வந்து தொப்பையும் இதுமா வச்சுட்டு நான் வந்து வெயிட் லாஸ் கோச் அப்படின்னா சரி நீ வெயிட் லாஸ் கோச் ஒன்னால வெயிட் லாஸ் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் கேள்வியே இருக்கும். கிரிட்டிசிசமே அங்கதான் ஆரம்பிக்குது. நம்ம ஃபீல்ட்ல எப்பவுமே நம்ம வந்து இன்னொருத்தர ஜட்ஜ் தான் பண்ண போறோம். அண்ட் ஃபிட்னஸ் படிச்சே நான் ஃபிட்னஸ் அட்வைஸ் ஜட்ஜ் தான் பண்ண போறேன். அதாவது ஃபிட்னஸ் இருக்கச்சு நான் ஃபிட்னஸ் அட்வைஸ் கொடுக்க போறேன் அப்படின்னா நீ எப்படி பெருசா ஆகணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா நானே ஜாக்டா இல்லைன்னா நீ எதுக்கு என்ன வந்து கேட்க போற. எனக்கு எல்லா விஷயம் தெரியுதுன்னா என்னாலே பண்ண முடியல அப்படின்னா நான் எதுக்கு உங்க அட்வைஸ் வந்து கேட்கணும். ஸோ அதான் லைக் அவங்களுக்கு வந்து பெருசா சயின்ஸ் தெரியலனாலும் அவங்க ப்ராக்டிக்கலா அப்ளை பண்றது வந்து நிறைய விஷயம் ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு அந்த மாதிரி டீச் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கும் மாஸ்டர் டீச் பண்ணும்போதும் நிறைய விஷயம் அவர் சொன்னதெல்லாம் அந்த டைம்ல லைக் வாட் எவர் த நாலேஜ் தட் ஹீ ஹேட் அவங்க ட்ரெயின் பண்ணதை வச்சு அவங்க பல பேர் ட்ரெயின் பண்ணதை வச்சு ஒரு ஐடியால சொல்றாங்க. அதுக்கு சயின்ஸ் இருக்குமா, அதான் பேஸ் லைனா நீங்க ஒரு சயின்ஸ் பாத்தீங்கன்னா சப்பாத்தி டயட்ல இரு அப்படின்னா தேர் ட்ரைங் டு புட் யூ ஆன் சம் கைண்ட் ஆஃப் கேலரி டெபிசிட் த்ரூ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இதுல. அண்ட் இது நிறைய அது ஸ்ட்ரெச் இது பொசிஷன்ல லோட் பண்ணு அந்த மாதிரி தான் அவர் வந்து சொல்லுவாரு. அந்த மாதிரி டென்ஷனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டென்ஷனை மெயின்டைன் பண்ணு, ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்ணு, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணு மசில. சோ அதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாவே சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்குவீஸ் பண்ணு மசில அப்படிங்களா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா பெருசா நீ ஸ்குவீஸ் பண்ண தேவையில்ல, பட் ஸ்ட்ரெச் பண்ணாலே போதுங்கிறது தான் இப்ப வந்து சயின்ஸ் பேஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து பெருசா கொண்டு வருதுமே. நீ ஸ்குவீஸ் பண்றதுனால எந்த தப்பும் கிடையாது. ஸ்குவீஸ் பண்றதுனால உனக்கு என்ன மசில் கம்மியாயிடுமானா கிடையாது. சோ அப்படிங்கும் போது அதை நீ ஓவர் எம்பசைஸ் பண்ண அவசியம் இல்லை. நீ ஸ்ட்ரெச் மட்டும் தான் நீ ஒர்க் அவுட் பண்ணணும். நீ வந்து ஸ்குவீஸ் பண்றா மசில் வந்து கான்ட்ராக்ட் பண்ணா அந்த ரேஞ்ச்ல அது வந்து அது ஓவர் எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி ஆயிடுது. இப்ப சயின்ஸ் பேஸ்ட் லிஃப்டர்ஸ் சொல்லி நேம் பண்ணி ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறது எல்லாருமே வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து படிச்சு சொல்றாங்க, அவ்வளவுதான். முன்னாடிக்கு இன்ஃபர்மேஷனுக்கு வேல்யூ இருந்தது. ஏன்னா முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேகசின்லயோ இல்ல யார் மூலியமா தான் கத்துக்க முடியும். இப்ப நீ இன்டர்நெட் இருக்கு, நீ உட்காந்துனா இன்னைக்கு தட்டுனா உனக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு. ரிசர்ச் பேப்பர்ல ஆர்டிகல்ஸ்ல இருந்து எல்லாமே முன்னாடி இருக்க போகுது. இன்ஃபர்மேஷனுக்கு வேல்யூவே இல்லை. இப்ப இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளவு ஈஸியா ஆக்சசபிள் டு எவ்ரி ஒன். அப்படிங்கும் போது நீ சும்மா அந்த இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்ல படிச்சுட்டு நீ ஒரு ரீலா எடுத்து போடுறேன்னா அதுக்கான மதிப்பு இருக்குதான் இல்லாம தான் போகும். நீ உன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஓகே நீ அது ரிசர்ச் படிச்ச, நீ அதை ஃபர்ஸ்ட் பண்ணி பாத்தியா, நீ எஃபர்ட் போட்டியா, நீ ஹார்ட் ஒர்க் போட்டியா, உன் பாடி எப்படி இருக்கு, உன் பிசிக் எப்படி இருக்கு. ஆப்வியஸா நான் ஜட்ஜ் தான் பண்ணுவேன். நீ சும்மா உட்காந்து இன்டர்நெட்ல பாத்துட்டு ஒரு 4 லைன் படிச்சு ஒரு ரீல் பண்ற அப்படின்னா அது யார் வேணாலும் பண்ணலாம். சயின்ஸ் வந்து இதான் சொல்ற அப்படின்னா எல்லாருக்கும் அது அப்படியே வேலை செய்யுமானா கிடையாது. ஒருத்தருக்கும் மாறும். சில விஷயங்கள் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அது எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான் வரும்னு நான் நம்புறேன். லைக் அகடமிக் ரிசர்ச் இந்த மாதிரி லைக் யூனோ எவ்ரிஒன் ஃப்ரீ ஆக்சஸ் டு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஆக்சஸ் வந்து ஒரு விஷயம் அதுல ஒரு பாயிண்ட்ல நல்லதா இருந்தாலும் லைக் மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு சொசைட்டில போச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் தான் இப்பெல்லாம் நான் நிறைய பாக்குறேன். அதான் சொல்லல, நம்ம சயின்ஸை பேசிட்டு ஹார்ட் ஒர்க் விட்டுறோம். நீ சயின்ஸை வச்சு நான் ஹார்ட் ஒர்க்கும் சேர்த்து பண்ணனா உனக்கு அதுல வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்க போகுது. வெறும் நீ சயின்ஸை மட்டும் பத்தி பேசிட்டே இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ ஹார்ட் ஒர்க் பண்றச்சு, நீ அதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்றச்சுதான் அதுக்கு உண்டான ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் என்ன நம்மளுக்கு தெரியும். இப்ப நான் வந்து அத்தனை பேர் ட்ரெயின் பண்ணிருக்கேன், நான் என்ன வந்து வருஷமா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும் போது இப்போ உனக்கு சில விஷயங்கள் நான் சொல்றது வந்து நான் செய்ய மாட்டேன். அது எதனாலன்னா உனக்கு அது ஒர்க் ஆகும், எனக்கு அது ஒர்க்கே ஆகாது. அது எப்படி நம்ம கத்துப்போனா எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அத்தனை பேர் ட்ரெயின் பண்ணிருக்கோம், அத்தனை விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம், அதை வச்சு நம்ம ப்ராக்டிகலா அப்ளை பண்ணிச்சு சில விஷயங்கள் ஒர்க் ஆகும், சில விஷயங்கள் ஒர்க் ஆகாது. இந்த ஆர்பியும் அப்படிதான். நீ வந்து சயின்டிபிக்கா நீ வந்து ஒரு 2 ரெப் ரிசர்வ்ல வச்சு நீ பண்ணாலுமே உனக்கு மசில் பில்ட் ஆகும் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த 2 ரெப் ரிசர்வ்ங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறது பிராக்டிக்கலா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு வந்து நீ சொல்ற எனக்கு நான் காலி டெபிசிட்ல இருக்கேன், எனக்கு எனர்ஜியே இல்லை அப்படிங்க. இல்லம்மா நீ பேசிதான் ஆகணும், நீ இப்ப வந்து லவுடா பேச அப்படின்னா இப்ப நீ லவுடா பேசுறியா இல்லையா, புஷ் பண்ணி பேசுறியா இல்லையா, அவ்வளவுதான் மேட்ரு. இது முன்னாடி வந்து அந்த கிளிப் போல நீ உனக்குள்ளேயே பேசிதான் கேட்டா வந்து காலி டெபிசிட்ல இருக்கேன் அப்படின்னு இப்ப எப்படி பேச முடியுது, இப்ப எப்படி சிரிக்க முடியுது, உண்மையா அந்த ஒரு புஷ் இருக்குச்சு. சோ அதேதான் இந்த ஆர்பி எல்லாம் வந்து சயின்டிபிக்கா நீ பேசிச்சு பேப்பர்ல வந்து எல்லாமே இருக்கும், பிராக்டிகலா அப்ளை பண்றது டிஃபிகல்ட். அது எப்ப தெரியும் அப்படின்னா நீங்க இறங்கி செஞ்சா பண்ணதான் சும்மா தியரியில ரிசர்ச் பேப்பர்ஸ் அவங்க தெரியுமா 2 ரெப் ரிசர்வ் இருந்தாலும் உங்க மசில் பில்ட் ஆகும் அப்படின்னு நீ வந்து பேசினேன்னு வச்சுக்க ஃபேன்சியா தெரியும். பட் அட்லீஸ்ட் ஜெஃப் அந்த லைக் வெஸ்ட் சைடு சயின்ஸ் பேஸ்ட் ஸ்பேஸ்னா கூட they have some kind of experience like ஜெஃப்லாம் லைக் இவ்வளவு வருஷம் ட்ரெயின் பண்ணிருக்காங்க, அந்த அச்சீவ்மென்ட்ஸ் இருக்கு, பிசிக்மே நல்லா தான் இருக்கும், நல்லா தான் வச்சிருப்பாங்க. நேச்சுரல் பேஸ்ட் லிஃப்டர்ஸ் வந்து லைக் நான் வந்து என்பிசில கம்ப்ளீட் பண்றவங்களா இருக்கட்டும், லைக் அது என்ன சொல்றது நல்ல ரெக்கார்ட்ஸ் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கவங்க கூட சோஷியல் மீடியால they are not coming and voicing out. இப்போ அதுல என்ன சொல்றது கிரி ஹஸ் a good physique, என் ஃப்ரெண்ட் அவன் லைக்
பட் தேர் நாட் நல்ல அது என்ன சொல்ற நேச்சுரல் பேஸ் லிஃப்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து டைம் எப்படி இருக்குன்னா வேலைக்கு போறது வந்து ட்ரெயின் பண்றது சாப்பிடுறது தூங்குறது இதுலயே கரெக்டா இருக்கு அவங்களுக்கு அதுக்கு மேல வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணணும். சோஷியல் மீடியாங்கிறது ஒரு ஃபுல் டைம் ஜாப் ஆயிடுச்சு. இப்ப நம்மளுமே வந்து ஒரு பர்சன் நம்ம எடிட்டிங் வச்சிருக்கோம், ஒரு பர்சன் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே வச்சு not everyone can do that. ஏன்னா we have a business to run and support it. But இதுலயுமே நம்ம ரொம்ப செலவு பண்ணிட்டே போக முடியாது. ஒரு பாயிண்ட்ல வந்து we have to make sure that we do certain amount of videos where we start to make some money out of it. அப்பதான் நம்மளாலுமே எனர்ஜெட்டிக்கா அதே enthusiasm ஓட sustainable on the long term நம்மளுமே வீடியோஸ் போட்டுட்டே இருக்கணும்னாலுமே நம்மளுக்கு அந்த சப்போர்ட் வந்து நம்மளும் அதுல இருந்து காசு பண்ண மாட்டோம். நம்மளாலுமே வந்து குவாலிட்டி கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல நம்மளுமே வந்து இன்னொருத்துல இருந்து எடுத்து இதுல காசு போட்டுட்டே இருக்க முடியாது. சோ அப்படிங்கும் போது லைக் நாட் எவ்ரி ஒன் கேன் அஃபோர்ட் டு டூ ஆல்சோங்கும் போது இது நிறைய பேர் கண்டென்ட் கிரியேஷன் ப்ரொஃபஷனலா எடுத்து பண்றாங்க. பட் ஆனா அவங்க போய் ஜிம்ல போய் ட்ரெயின் பண்ணி எஃபோர்ட் போடுறாங்களான்னா கிடையாது, ரொம்ப கம்மி. சரி நம்மளுக்கு தான் இன்டர்நெட் இருக்கு, 4 விஷயத்த படிச்சு நம்ம ரீலா போட்டலாம். இப்ப ரீலே எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, நல்லா எடிட்டிங் பண்ண தெரிஞ்சா, நல்லா கலர் கலெக்ஷன் பண்ண தெரிஞ்சா, நல்லா மியூசிக் போட தெரிஞ்சா அது ரீல் ஹிட் ஆயிடுது. அவ்வளவுதான், இன்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த ஃபேன்சி அவுட்புட் தான் நிறைய பேர் விரும்புறாங்களே தவிர ஆக்சுவல் கண்டென்ட் பெருசா யாரும் விரும்பல. வியூவர்ஷிப் நம்மளே வந்து ஒரு வீடியோ போட்டோம், ஒரு டயட் பத்தி ஒரு வீடியோ போட்டோம், ராவா நான் ஒரு பிளாக் போர்டு வச்சு ஒயிட் போர்டு வச்சு நான் போட்ட வீடியோ, அதே ஃபேன்சி எடிட்டோட போட்டோம். ஃபேன்சி எடிட் எடுத்து தான் போச்சு, நம்ம ராவா ஒயிட் போர்ட்ல வச்சு போனது போல. ஸோ பேக்கேஜிங், ஸோ இப்போ வந்து மோர் ஆர் லெஸ் ஹவு யூ பேக்கேஜிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா போயிடுது. அதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா கண்டென்ட் மேல இருக்க கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போகுதுன்னு நான் ஃபீல் பண்றேன். நீ பாத்தீங்கன்னா ஒரே டாபிக் திருப்பி பேச வேண்டியதா இருக்கு, இல்ல ஒரே டாபிக் திருப்பி பேசிட்டு இருக்க காரணமும் அதேதாங்கிறது நான் ஃபீல் பண்றேன். எனக்கு அந்த சயின்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா அதே சமயம் அந்த சயின்ஸை மட்டும் பத்தி பேசினா போயிடும் இல்ல, அதுல ஹார்ட் ஒர்க்கும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் அதை ப்ராக்டிக்கலா நம்ம எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா ட்ரெயின் பண்ண முடியுங்கிற ஃபார்மேட்டை நம்ம கத்துனா மட்டும்தான் நம்மளால வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க முடியும் நம்ம. ஸோ நான் சயின்ஸ் பேஸ்ட் லிஃப்டர்ஸ் லைக் என்ஹான்ஸ்டு நான் பிரிச்சு பார்க்க மாட்டேன், ரெண்டுமே ஒன்னா இருக்கணும்னு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். சோ அதுவும் லைக் நான் எப்படி பாக்குறேன்னா ரெண்டுமே ஒன்னா இருக்கணும், பட் ஆனா பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும். லைக் ஒன்ஸ் a person more அதுனா சயின்ஸ் பைஸ் ஆயிடுறாங்கன்னா நான் பாக்குறேன் they are trying to somehow like அதுல எவ்வளவு ஈஸியா ஒரு ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படி இப்படி ஹார்ட் வர்க்க கட் பண்ணா சயின்ஸ் வந்து ஹார்ட் வர்க் வந்து கட் பண்றதுக்கான ஒரு டூலா யூஸ் பண்றாங்க. ஆனா சொல்றேன் அந்த சயின்ஸ் எடுத்து அந்த ஹார்ட் வர்க்ல போடு, அந்த சயின்ஸ் ஹார்ட் வர்க்கும் கம்பைன் ஆச்சுன்னா யூ ரிசல்ட்ஸ் will be like எங்கேயோ போகுங்கிறது தான் என்னோட இது. அதுதான் லைக் அதான் ரொம்ப சயின்ஸ் பைஸ்டா போயிட்டாங்கன்னா ஐ திங்க் they won't train hard like a old school type of bodybuilding. So somewhere in balance na I will say it's good. Like adha rendume irukanum, you should also have adu vandu science knowledge or grain of salt mari edutittu at the same time old school type of bodybuilding indha mari train pandra harder train pandradhu or grain of salt mari edutittu like you know you mix match and you do the it will be better na do your own thing. Like inga that's what I feel like, you know, there is no creativity in Tamil fitness. இதுல தான் நான் பாக்குறேன். நான் அந்த ரெண்டு ஒரு மிக்ஸ் மேட்சை எடுத்து கிரியேட்டிவா கோச் பண்றீங்களா, ஒரு ஐடியாலஜி வச்சிருக்கீங்களா, ஒரு பிலாசபி வச்சிருக்கீங்களா, கோச்சிங் பிலாசபி இருக்கா? ரொம்ப few minute individual who are doing really good அவங்க வந்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி பிலாசபிஸ். அந்த வீடியோ போடுறவங்க யாரும் நான் பார்த்தது இல்ல. வீடியோ போடுறவங்களுக்கு பிலாசபி இருக்கானோ எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு கோச்சிங் பிலாசபி இருக்கா? மேபி 1 or 2 பிளேயர்ஸ் அது ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க நிஜமாலே. ஐ வில் ஆல்சோ யூ நோ இந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் அவங்க பேசிட்டு அவங்களோட இது கொடுக்குறேன் நானு. பட் அதான் 2-3 பேர் இருக்காங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடில இருந்து யூடியூப்ல வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கவங்க, இதுல போட்டுட்டு இருக்கவங்க. they have really good philosophies as well as அவங்க அத்லீட்ஸும் ட்ரெயின் பண்றது பாத்தீங்கன்னா they produce athletes, they train athletes. அந்த மாதிரி இருக்காங்க, ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. people who give all the sound bites. இல்ல இது இங்கே ராப் பண்ணிட்டு போனோம் இப்போதைக்கு. இன்னொரு நாள் நம்ம இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா கூட நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அகைன் as I said இப்ப இருக்கிற அந்த கான்ட்ரோவர்சிஸ்குள்ள போச்சு. I thought we'll address this. I think using both would be the right combination தான் நம்ம கடைசியில் இந்த வீடியோல சொல்ல விரும்புறோம். ஆமா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் இது மாதிரி கண்டென்ட் பார்க்கறதுக்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ண வச்சுன்னா கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய்.